செவ்வாய்க்கிழமை வடக்கம் நேத்ராவின் சிறப்பு நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கின்றோம். இந்த சிறப்பு நேர்காணல் பகுதி இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு பகுதியாக அமைய காத்திருக்கின்றது. இன்றைக்கு 23 வருடங்களுக்கு முன்பதாக நேத்ராவில் இடம்பெற்ற பிரவாகம் நிகழ்ச்சியிலே ஒரு இளைஞனுடைய ஒரு கவிதை இடம்பெற்றது. அந்த கவிதையினுடைய சொந்தக்கார அந்த இளைஞன் இந்த நேத்ரா அலைவரிசைக்குள் ஒரு சிறப்பு நேர்காணலுக்காக காத்திருந்த இந்த காலம் 23 வருடங்களாக மாறிப்போயிருக்கிறது. இந்த 23 வருடங்களுக்குள் அந்த இளைஞன் தன்னை தானே செதுக்கிக் கொண்ட சிற்பியாகவும் அந்த சிலையாகவும் அவன் மாறுகின்றான். தன்னுடைய வளர்ச்சியை ஆறுமுடுகளாக மாற்றி அமைத்து தேசிய மட்டத்தில் தன்னை அடையாளப்படுத்திய இந்த இளைஞன் சர்வதேச மட்டத்திலும் தன்னுடைய நாட்டுக்கான ஒரு கீர்த்தியை பெற்றுத்தருகிறான். இன மத மொழி வேறுபாடுகளை கடந்து எம் நாட்டின் ஒருவராக அவரை நாங்கள் கௌரவித்து பெருமைப்படுத்தி அடையாளப்படுத்துகின்ற அதே தருணத்தில் கவித்துறைக்குள்ளே, பாடல் துறைக்குள்ளே, சினிமா துறைக்குள்ளே பிரியப்படுகின்ற அனைத்து ரசிகர்கள் மத்தியிலும் தனக்கான ஒரு தனி முத்திரையை பதிக்கின்றார். மிக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அந்த இளைஞனின் பெயர் போத்துவில் அஸ்மின். வணக்கம் போத்துவில் அஸ்மின். வணக்கம் ஜெயவன், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இலங்கையில் கிடைக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. ஒரு அறிவிப்பாளராக, ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக, ஒரு ஊடகவியலாளராக பயணமான உங்களுடைய இந்த பயணம் இன்று வெள்ளித்திரையில் பிரகாசிக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. எங்கள் அனைவருக்குமே ஒரு அடையாளமாக, ஒரு பெருமைக்குரியவராக நீங்கள் வளர்ந்து வந்திருப்பதையிட்டு இலங்கை மக்கள் சார்பாக நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. 23 ஆண்டுகள் கழித்து என்னுடைய முதலாவது நேத்ரா தொலைக்காட்சியில் என்னுடைய முதலாவது நேர்காணல் இடம்பெறுகிறது. பிரவாகம் நிகழ்ச்சியில் 2002ஆம் ஆண்டு என்னுடைய விடியலின் ராகங்கள் கவிதை நூல் வெளியிட்ட காலத்தில் ஒரு தொலைக்காட்சி நேர்காணல் கிடைக்காதா என்று ஏங்கியிருந்த காலம் இருந்தது. ஆனால் சில சந்தர்ப்ப சூழல்களால் என்னால் அந்த நிகழ்ச்சியில் கூட பங்கு பெற்ற முடியவில்லை. 23 ஆண்டுகள் கழித்து இப்பொழுதுதான் என்னுடைய முதல் நேர்காணல் நேத்ரா தொலைக்காட்சியில் இடம்பெறுவதையிட்டு நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக்க மகிழ்ச்சி. அண்மையில் வெளியான ஒரு புத்தகம் மிகவும் பேசும் பொருளாக மாறிப்போயது. அதான் போத்துவில் அஸ்மின் என்கின்ற இந்த புத்தகம். ஃப்ரம் போத்துவில் டு த வேர்ல்ட், ஏ குளோபல் தமிழ் வாய்ஸ். இதையே முதலாவது கேள்வியாக நான் கேட்கலாம் என்று பிரியப்படுகிறேன். பொத்துவிலிருந்து சர்வதேசத்துக்கு சென்ற இந்த வாய்ப்பு, இந்த பயணம் எப்படி ஆரம்பமானது, எப்படி அமைந்தது? என்னுடைய முயற்சியில் கிடைத்த வெற்றி தான் நான் நினைக்கின்றேன். ஆரம்பத்தில் நான் ஒரு ஊடகவியலாளராக, நிகழ்ச்சி தொகுப்பாளராக, நிகழ்ச்சி தயாரிப்பாளராக என்னுடைய பயணத்தை ஆரம்பித்தேன். இப்பொழுது தமிழ் சினிமாவிலே ஒரு பாடலாசிரியராக பயணித்து வருகின்றேன். இன்னமும் தமிழ் சினிமாவிலே பல விடயங்களை சாதிக்க வேண்டும் என்ற அவாவோடு நடந்து செல்கின்றேன். பாடலாசிரியர் போத்துவில் அஸ்மின் இவர் இலங்கையில் சகோதர மொழி மக்களாலும் மிகவும் அறியப்பட்ட ஒருவர். அதே போல இந்தியாவில் இருக்கின்ற தமிழ் சினிமா ரசிகர்களாலும் அதிகமாக அறியப்பட்ட ஒருவர். சரி, முட்டுக்கண்ணி பாடல் இரு தேசிய விருதுக்கு, சர்வதேச விருதுக்கு ஒரு களமாக அமைந்திருக்கின்றது. நான் என்கின்ற திரைப்படம் 2012ஆம் ஆண்டு உங்களை யார் என்பதை அடையாளப்படுத்தியது. தப்பெல்லாம் தப்பே இல்லை என்கின்ற தமிழ் சினிமா திரைப்படத்தில் உங்களுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியை, பிள்ளையார் சொல்லியை போட்டது. இது வளர்ச்சி அடைந்து இப்பொழுது முட்டுக்கண்ணி பாடலூடாக சர்வதேச விருதுகள் 2 பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு மிக அண்மையில் காத்திருக்கிறது. இதை பற்றி பேசுவோம். முட்டுக்கண்ணி பாடல் கடந்த ஆண்டு வெளிவந்தது. ஸ்ரீகாந்த் தேவா இசையிலே ஜெர்மனியில் வாழ்கின்ற நம் நாட்டினுடைய பாடகர் முல்லை சசி அவர்கள் அந்த பாடலை பாடியிருக்கின்றார். இந்த பாடலை இயக்கி நடித்திருக்கிறார் தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான நடன கலைஞர் ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்கள். அவரோடு இணைந்து காயத்ரி சான் அவர்கள் நடித்திருக்கிறார்கள். இந்த பாடல் கடந்த ஆண்டு வெளிவந்து மிகுந்த வரவேற்பை பெற்றது. இப்பொழுது இயக்குனர் வின்சென்ட் செல்வா அவருடைய இயக்கத்தில் வெளிவர இருக்கின்ற ஒரு திரைப்படத்தில் கூட அந்த பாடல் இடம்பெறப் போகிறது. அமெரிக்காவில் இருக்கின்ற சர்வதேச பாடலாசிரியர் சங்கத்தினால் நடைபெறுகின்ற வருடம் நடைபெறுகின்ற சிறந்த பாடலுக்கான விருது தேர்விலே கடந்த மாதம் நொமினேஷன் செய்யப்பட்டிருந்தது. இந்த மாதம் மே மாதம் 2ஆம் தேதி ஃபைனலிஸ்ட் அதுக்கு நான் தெரிவாக இருக்கிறேன். சிறந்த வெளிநாட்டு பாடலாசிரியர், அதே போல் சர்வதேச பாடலாசிரியர், அதே போன்று சிறந்த மியூசிக் வீடியோ, இந்த 2
இதிலையும் தெரிவாக இருக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் அமெரிக்காவிலே விருது விழா நடைபெற இருக்கிறது. நிச்சயமாக விருது கிடைக்கும் என்று நம்புகின்றேன். அதேபோல் நாங்கள் கொண்டாடி மகிழுகின்ற இலங்கையில் வெளியான தமிழ் பாடல் சர்வதேச அளவிலே மிகவும் வரவேற்பு பெற்று அதேபோல் சமூக வலைத்தளங்களிலே விசேடமாக யூடியூப்பில் அதிகமாக பார்வையாளர்களை தன்வகம் ஈர்த்து கொண்ட ஒரு பாடலாக அமைந்த பாடல் தான் ஐயோ சாமி பாடல். எடிசன் விருது பெற்ற ஒரு பாடல். அந்த பாடல் பற்றி சில துளிகள். ஐயோசாமி பாடல் தமிழ் சிங்கள சினிமாவின் மிக பிரபலமான நட்சத்திர பாடகர் ரூகாந்த குணதிலக அவர்களுடைய மகள் விந்தி குணதிலக தான் அந்த பாடலை பாடியிருக்கின்ற அவருடைய கணவன் இசைக்கலைஞர் சனுக்க விக்ரமசிங்க அதற்கு இசையமைத்திருக்கிறார். ஐயோசாமி வெற்றி பாடலுக்கு பிறகு நாங்கள் ஒரு 10 பாடல்களில் பணிபுரிந்திருக்கிறோம். அதே போன்று அந்த பாடல் தமிழ் சினிமாவிலே பைலா என்ற திரைப்படத்திலே வெளிவர இருக்கிறது. அந்த திரைப்படத்தினூடாக சனுக்க விக்ரமசிங்க ஒரு இசையமைப்பாளராகவும் அறிமுகமாக இருக்கின்றார். அந்த பாடலுக்கு 2 விருதுகள் இலங்கையிலும் இந்தியாவிலும் கிடைக்கப்பட்டது. எனக்கு என்னுடைய பாடல் பயணத்தில் 12 ஆண்டு காலம் நடக்கும் இந்த பாடல் பயணத்தில் ஒரு வெற்றி கனியை கொடுத்த ஒரு பாடலாக ஐயோசாமி பாடல் இருக்கிறது. அந்த பாடலுக்கு பிறகு சிங்கள இசைத்துறையில் மிக ஜாம்பவனாக இருக்கின்ற ரூகாந்த குணதிலக அவர்கள் பாடுகின்ற முதல் தமிழ் பாடலையும் ஒரு பைலா பாடல் அதையும் நான் எழுதியிருக்கிறேன். அது இந்தியாவிலே படப்பிடிப்பு நடக்க இருக்கிறது. இந்த ஆண்டும் அந்த பாடலும் வெளிவர இருக்கிறது. ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம் என்கிற பாடல் இலங்கையில் வெளிவந்த ஒரு தமிழ் பாடல் சர்வதேச அளவிலே மிகவும் வரவேற்பை பெற்ற ஒரு பாடலாக அமைந்த ஒரு பாடல். எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. அதே போல முட்டக்கண்ணி பாடல், இந்த பாடல் 2 சர்வதேச விருதுக்கு அடித்தளமிட்டிருக்கின்றது. அந்த பாடல் பற்றியும் நாங்கள் 2 வரிகள் பேசியாக வேண்டும். முட்டக்கண்ணி பாடல் இப்படியான ஒரு வரவேற்பை பெற்றது? உண்மையிலே முட்டக்கண்ணி பாடல் எழுதி ஒரு 10 ஆண்டுகள் ஆகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பாடல் தான். ஸ்ரீகாந்த இசையிலே இந்த பாடலை நாங்கள் இசையமைத்து வெளியிட்டு அதனுடைய மிகவும் சிறப்பாக அதற்கு நடனம் அமைத்திருந்தார் ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்கள். ரீல்ஸு கிட்டத்தட்ட 22,000 பேர் அதை ரீல்ஸ் பண்ணியிருந்தார்கள். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவிலே வரவேற்பு பெற்றது. அங்கே இருக்கிற நிகழ்ச்சியில் கூட அந்த பாடல் பயன்படுத்தப்பட்டது. இப்பொழுது இயக்குனர் வின்சென்ட் செல்வா யூத் திரைப்படம், அதே போன்று வாட்டக்குடியரணி என்ற திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் வின்சென்ட் செல்வா இயக்கத்திலே அவருக்கு இந்த பாடல் மிகவும் பிடித்து போய் அவர் தன்னுடைய படத்திலே இந்த பாடலை வைப்பதற்கு கேட்டிருக்கிறார். சினிமாவுடாக வரும்பொழுது இன்னும் அதிகமான வரவேற்பு பெறும் என்று நம்புகின்றேன். அதில் சிங்கள வார்த்தைகளையும் கலந்து நான் எழுதியிருக்கிறேன். அதே போல் ஒரு எந்த பாட்டி நிகழ்ச்சிகளிலே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த பாடல் அமைந்திருக்கிறது. குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. முட்டக்கணி பாடல் நம் நாட்டு பாடலாசிரியர், இப்பொழுது சர்வதேச அளவிலே புகழ்பெற்ற பாடலாசிரியர் அஸ்மின் அவர்களுடைய வரிகளை வெளிவந்த பாடல். சரி, நாளைய தினமும் மற்றும் ஒரு பாடல் வெளிவரவிருக்கிறது இல்லையா? அதை பற்றி பேசுவோம். கொஞ்ச நாள் பொறு தலைவா என்ற திரைப்படத்தில் நான் அனைத்து பாடல்களும் எழுதியிருக்கிறேன். இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். ஆருத்ரா பிக்சர் தயாரிப்பிலே எஸ் முருகன் அவர்கள் அந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார். சிங்கம்புலி, மொட்டராஜேந்திரன் பல நட்சத்திரங்களின் திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள். சமந்த் நாக் என்பவர் அதற்கு இசையமைத்திருக்கிறார். அதில் அனைத்து பாடல்களும் நான் எழுதியிருக்கிறேன். கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி சென்னையிலே பிரம்மாண்டமான ஒரு வெளியீட்டு விழா நடந்தது. பாடலுக்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்தது. இப்பொழுதுதான் நாளை தான் முதல் பாடல் உசுரை என்ற பாடல் வெளியாகிறது. இந்த முட்டக்காணி வழியாக இருக்கிற ஏஆர்எஸ் மீடியா, ஸ்ரீதர் மாஸ் அவருடைய ஏஆர்எஸ் மீடியா யூடியூப் சேனலில் தான் அந்த பாடல் வெளியாகிறது, உசுரை என்ற பாடல். அந்த பாடலை அரவிந்த் தக்ஷன் என்கின்ற விஜய் டிவி சூப்பர் சிங்கர் பாடிட்டு மிகவும் அருமையாக அந்த பாடல் வந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த பாடலில் என்னுடைய கரியரில் முக்கியமான ஒரு பாடலாக இருக்கும் என்று நான் போகிறேன். உலக அறிவிப்பாளர் அப்துல் ஹமீத் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், வானொலியில் நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் காற்றலையில் ஒரு காலத்தில் மறைந்து போய்விடும். செவ்வாய்க்கிழமை வடக்கம் நேத்ராவின் சிறப்பு நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கின்றோம். இந்த சிறப்பு நேர்காணல் பகுதி இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு பகுதியாக அமைய காத்திருக்கின்றது. இன்றைக்கு 23 வருடங்களுக்கு முன்பதாக நேத்ராவில் இடம்பெற்ற பிரவாகம் நிகழ்ச்சியிலே ஒரு இளைஞனுடைய ஒரு கவிதை இடம்பெற்றது. அந்த கவிதையினுடைய சொந்தக்கார அந்த இளைஞன் இந்த நேத்ரா அலைவரிசைக்குள் ஒரு சிறப்பு நேர்காணலுக்காக காத்திருந்த இந்த காலம் 23 வருடங்களாக மாறிப்போயிருக்கிறது. இந்த 23 வருடங்களுக்குள் அந்த இளைஞன் தன்னை தானே செதுக்கிக் கொண்ட சிற்பியாகவும் அந்த சிலையாகவும் அவன் மாறுகின்றான்.
தன்னுடைய வளர்ச்சியை ஆறுமுடுகளாக மாற்றி அமைத்து தேசிய மட்டத்தில் தன்னை அடையாளப்படுத்திய இந்த இளைஞன் சர்வதேச மட்டத்திலும் தன்னுடைய நாட்டுக்கான ஒரு கீர்த்தியை பெற்றுத் தருகிறான். இன மத மொழி வேறுபாடுகளை கடந்து எம் நாட்டின் ஒருவராக அவரை நாங்கள் கௌரவித்து பெருமைப்படுத்தி அடையாளப்படுத்துகின்ற அதே தருணத்தில் கவித்துறைக்குள்ளே, பாடல் துறைக்குள்ளே, சினிமா துறைக்குள்ளே பிரியப்படுகின்ற அனைத்து ரசிகர்கள் மத்தியிலும் தனக்கான ஒரு தனி முத்திரையை பதிக்கின்றார். மிக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அந்த இளைஞனின் பெயர் போத்துவில் அஸ்மின். வணக்கம் போத்துவில் அஸ்மின். வணக்கம் ஜெயவன், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இலங்கையில் கிடைக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. ஒரு அறிவிப்பாளராக, ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக, ஒரு ஊடகவியலாளராக பயணமான உங்களுடைய இந்த பயணம் இன்று வெள்ளித்திரையில் பிரகாசிக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. எங்கள் அனைவருக்குமே ஒரு அடையாளமாக, ஒரு பெருமைக்குரியவராக நீங்கள் வளர்ந்து வந்திருப்பதையிட்டு இலங்கை மக்கள் சார்பாக நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. 23 ஆண்டுகள் கழித்து என்னுடைய முதலாவது நேத்ரா தொலைக்காட்சியில் என்னுடைய முதலாவது நேர்காணல் இடம்பெறுகிறது. பிரவாகம் நிகழ்ச்சியில் 2002ஆம் ஆண்டு என்னுடைய விடியலின் ராகங்கள் கவிதை நூல் வெளியிட்ட காலத்தில் ஒரு தொலைக்காட்சி நேர்காணல் கிடைக்காதா என்று ஏங்கியிருந்த காலம் இருந்தது. ஆனால் சில சந்தர்ப்ப சூழல்களால் என்னால் அந்த நிகழ்ச்சியில் கூட பங்கு பெற்ற முடியவில்லை. 23 ஆண்டுகள் கழித்து இப்பொழுதுதான் என்னுடைய முதல் நேர்காணல் நேத்ரா தொலைக்காட்சியில் இடம்பெறுவதையிட்டு நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக்க மகிழ்ச்சி. அண்மையில் வெளியான ஒரு புத்தகம் மிகவும் பேசும் பொருளாக மாறிப்போயது. அதான் போத்துவில் அஸ்மின் என்கின்ற இந்த புத்தகம். ஃப்ரம் போத்துவில் டு த வேர்ல்ட், ஏ குளோபல் தமிழ் வாய்ஸ். இதையே முதலாவது கேள்வியாக நான் கேட்கலாம் என்று பிரியப்படுகிறேன். பொத்துவிலிருந்து சர்வதேசத்துக்கு சென்ற இந்த வாய்ப்பு, இந்த பயணம் எப்படி ஆரம்பமானது, எப்படி அமைந்தது? என்னுடைய முயற்சியில் கிடைத்த வெற்றி தான் நான் நினைக்கின்றேன். ஆரம்பத்தில் நான் ஒரு ஊடகவியலாளராக, நிகழ்ச்சி தொகுப்பாளராக, நிகழ்ச்சி தயாரிப்பாளராக என்னுடைய பயணத்தை ஆரம்பித்தேன். இப்பொழுது தமிழ் சினிமாவிலே ஒரு பாடலாசிரியராக பயணித்து வருகின்றேன். இன்னமும் தமிழ் சினிமாவிலே பல விடயங்களை சாதிக்க வேண்டும் என்ற அவாவோடு நடந்து செல்கின்றேன். பாடலாசிரியர் போத்துவில் அஸ்மின் இவர் இலங்கையில் சகோதர மொழி மக்களாலும் மிகவும் அறியப்பட்ட ஒருவர். அதே போல இந்தியாவில் இருக்கின்ற தமிழ் சினிமா ரசிகர்களாலும் அதிகமாக அறியப்பட்ட ஒருவர். சரி, முட்டுக்கண்ணி பாடல் இரு தேசிய விருதுக்கு, சர்வதேச விருதுக்கு ஒரு களமாக அமைந்திருக்கின்றது. நான் என்கின்ற திரைப்படம் 2012ஆம் ஆண்டு உங்களை யார் என்பதை அடையாளப்படுத்தியது. தப்பெல்லாம் தப்பே இல்லை என்கின்ற தமிழ் சினிமா திரைப்படத்தில் உங்களுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியை, பிள்ளையார் சொல்லியை போட்டது. இது வளர்ச்சி அடைந்து இப்பொழுது முட்டுக்கண்ணி பாடலூடாக சர்வதேச விருதுகள் 2 பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு மிக அண்மையில் காத்திருக்கிறது. இதை பற்றி பேசுவோம். முட்டுக்கண்ணி பாடல் கடந்த ஆண்டு வெளிவந்தது. ஸ்ரீகாந்த் தேவா இசையிலே ஜெர்மனியில் வாழ்கின்ற நம் நாட்டினுடைய பாடகர் முல்லை சசி அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்கின்றார். இந்த பாடலை இயக்கி நடித்திருக்கிறார் தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான நடன கலைஞர் ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்கள். அவரோடு இணைந்து காயத்ரி சான் அவர்கள் நடித்திருக்கிறார்கள். இந்த பாடல் கடந்த ஆண்டு வெளிவந்து மிகுந்த வரவேற்பை பெற்றது. இப்பொழுது இயக்குனர் வின்சென்ட் செல்வா அவருடைய இயக்கத்தில் வெளிவர இருக்கின்ற ஒரு திரைப்படத்தில் கூட அந்த பாடல் இடம்பெறப் போகிறது. அமெரிக்காவில் இருக்கின்ற சர்வதேச பாடலாசிரியர் சங்கத்தினால் நடைபெறுகின்ற வருடம் நடைபெறுகின்ற சிறந்த பாடலுக்கான விருது தேர்விலே கடந்த மாதம் நொமினேஷன் செய்யப்பட்டிருந்தது. இந்த மாதம் மே மாதம் 2ஆம் தேதி ஃபைனலிஸ்ட் அதுக்கு நான் தெரிவாக இருக்கிறேன். சிறந்த வெளிநாட்டு பாடலாசிரியர், அதே போல் சர்வதேச பாடலாசிரியர், அதே போன்று சிறந்த மியூசிக் வீடியோ, இந்த 2 இதுலேயும் தெரிவாக இருக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் அமெரிக்காவிலே விருது விழா நடைபெற இருக்கிறது. நிச்சயமாக விருது கிடைக்கும் என்று நம்புகின்றேன். அதே போல் நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்ற இலங்கையில் வெளியான தமிழ் பாடல் சர்வதேச அளவிலே மிகவும் வரவேற்பு பெற்று, அதே போல் சமூக வலைத்தளங்களிலே விசேடமாக யூடியூப்பில் அதிகமாக பார்வையாளர்களை தன்வகம் ஈர்த்து கொண்ட ஒரு பாடலாக அமைந்த பாடல் தான் ஐயோ சாமி பாடல். எடிசன் விருது பெற்ற ஒரு பாடல். அந்த பாடல் பற்றி சில துளிகள். ஐயோசாமி பாடல் தமிழ் சிங்கள சினிமாவின் மிக பிரபலமான நட்சத்திர பாடகர் ரூகாந்த குணதிலக அவருடைய மகள் விந்தி குணதிலக தான் அந்த பாடலை பாடியிருக்கின்ற அவருடைய கணவன் இசைக்கலைஞர் சனுக்க விக்ரம் சிங் அதற்கு இசையமைத்திருக்கிறார்.
ஐயோசாமி வெற்றி பாடலுக்கு பிறகு நாங்கள் ஒரு 10 பாடல்களில் பணிபுரிந்திருக்கிறோம். அதே போன்று அந்த பாடல் தமிழ் சினிமாவிலே பைலா என்ற திரைப்படத்திலே வெளிவர இருக்கிறது. அந்த திரைப்படத்தினூடாக சனுக்க விக்ரமசிங்க ஒரு இசையமைப்பாளராகவும் அறிமுகமாக இருக்கின்றார். அந்த பாடலுக்கு 2 விருதுகள் இலங்கையிலும் இந்தியாவிலும் கிடைக்கப்பட்டது. எனக்கு என்னுடைய பாடல் பயணத்தில் 10 ஆண்டு காலம் 12 ஆண்டு காலம் நடக்கும் இந்த பாடல் பயணத்திலே ஒரு வெற்றி கனியை கொடுத்த ஒரு பாடலாக ஐயோசாமி பாடல் இருக்கிறது. அந்த பாடலுக்கு பிறகு சிங்கள இசைத்துறையில் மிக ஜாம்பவனாக இருக்கின்ற ரூகாந்த குணத்திலக்கு அவர்கள் பாடுகின்ற முதல் தமிழ் பாடலையும் ஒரு பைலா பாடல் அதை நான் எழுதியிருக்கிறேன். அது இந்தியாவிலே படப்பிடிப்பு நடக்க இருக்கிறது. இந்த ஆண்டு அந்த பாடலும் வெளிவர இருக்கிறது. ஐயோ சாமி நீ எனக்கு வேணா என்கிற பாடல் இலங்கையில் வெளிவந்த ஒரு தமிழ் பாடல் சர்வதேச அளவிலே மிகவும் வரவேற்பை பெற்ற ஒரு பாடலாக அமைந்த ஒரு பாடல். எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அதே போல முட்டுக்கணி பாடல், இந்த பாடல் 2 சர்வதேச விருதுக்கு அடித்தளமிட்டிருக்கின்றது. அந்த பாடல் பற்றி நாங்கள் 2 வரிகள் பேசியாக வேண்டும். முட்டுக்கணி பாடல் எப்படி இப்படியான ஒரு வரவேற்பை பெற்றது? உண்மையிலே முட்டுக்கணி பாடல் எழுதி ஒரு 10 ஆண்டுகள் ஆகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பாடல் தான். ஸ்ரீகாந்த இசையிலே இந்த பாடலை நாங்கள் இசையமைத்து வெளியிட்டு அதனுடைய மிகவும் சிறப்பாக அதற்கு நடனம் அமைத்திருந்தார் ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்கள். ரீல்ஸு கிட்டத்தட்ட 22,000 பேர் அதை ரீல்ஸ் பண்ணியிருந்தார்கள். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவிலே வரவேற்பு பெற்றது. அங்கே இருக்கிற நிகழ்ச்சிகள் கூட அந்த பாடல் பயன்படுத்தப்பட்டது. இப்பொழுது இயக்குனர் வின்சென்ட் செல்வா யூத் திரைப்படம், அதே போன்று வாட்டக்குடியரணி என்ற திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் வின்சென்ட் செல்வா இயக்கத்திலே அவருக்கு இந்த பாடல் மிகவும் பிடித்து போய் அவர் தன்னுடைய படத்திலே இந்த பாடலை வைப்பதற்கு கேட்டிருக்கிறார். இத்தனை சினிமாவுகளாக வரும்பொழுது இன்னும் அதிகமான வரவேற்பு பெறும் என்று நம்புகின்றேன். அதில் சிங்கள வார்த்தைகளையும் கலந்து நான் எழுதியிருக்கிறேன். அதே போல் ஒரு எந்த பாட்டி நிகழ்ச்சிகளிலே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த பாடல் அமைந்திருக்கிறது. குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. முட்டுக்கணி பாடல் நம் நாட்டு பாடலாசிரியர்
இப்பொழுது சர்வதேச அளவிலே புகழ்பெற்ற பாடலாசிரியர் அஸ்மின் அவர்களுடைய வரிகளில் வெளிவந்த பாடல். சரி, நாளைய தினமும் மற்றும் ஒரு பாடல் வெளிவரவிருக்கிறது இல்லையா? அதை பற்றி பேசுவோம். கொஞ்ச நாள் பொறு தலைவா அந்த திரைப்படத்தில் நான் அனைத்து பாடல்களும் எழுதியிருக்கிறேன். இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். ஆருத்ரா பிக்சர் தயாரிப்பிலே எஸ் முருகன் அவர்கள் அந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார். சிங்கம்புலி, மொட்டராஜேந்திரன் பல நட்சத்திரங்களின் திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள். சமந்த் நாக் என்பவர் அதற்கு இசையமைத்திருக்கிறார். அதில் அனைத்து பாடல்களும் எழுதியிருக்கிறேன். கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி சென்னையிலே பிரம்மாண்டமான ஒரு வெளியீட்டு விழா நடந்தது. பாடலுக்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்தது. இப்பொழுதுதான் நாளை தான் முதல் பாடல் உசுரை என்ற பாடல் வெளியாகிறது. இந்த முட்டக்காணி வழியாக இருக்கிற ஏஆர்எஸ் மீடியா, ஸ்ரீதர் மாஸ் அவருடைய ஏஆர்எஸ் மீடியா யூடியூப் சேனலில் தான் அந்த பாடல் வெளியாகிறது, உசுரை என்ற பாடல். அந்த பாடலை அரவிந்த் தக்ஷன் என்கின்ற விஜய் டிவி சூப்பர் சிங்கர் பாடிட்டு மிகவும் அருமையாக அந்த பாடல் வந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த பாடலில் என்னுடைய கரியரில் முக்கியமான ஒரு பாடலாக இருக்கும் என்று நம்புகிறேன். உலக அறிவிப்பாளர் அப்துல் ஹமீத் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், வானொலியில் நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் காற்றலையில் ஒரு காலத்தில் மறைந்து போய்விடும், ஆகவே எழுத்துக்களாக வருகின்ற பொழுது இன்றுமே நிலைத்திருக்கும் என்று அவர் அழகாக சொல்லியிருப்பார். அந்த வகையிலே பொத்துமில் அஸ்மின் அவர்களுடைய பயோகிராபி இப்பொழுது புத்தக வடிவிலே அண்மையில் வெளியிடப்பட்டது. இந்த புத்தக வெளியீடு தொடர்பாக நாங்கள் பேசுவோமே. இந்த புத்தகம் அமேசான் கிண்டலிலே இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. உலகளவில் ஆங்கில மொழியில் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருமே அமேசான் ஊடாக இதனை வாங்கலாம். இந்த வெளியீட்டு விழா சென்னையிலே லைக்கா நிறுவனத்தினுடைய தலைவர் சுபாஸ்கரன் அவர்களால் வெளியிட்டு வைக்கப்பட்டது. அதே போன்று இந்த புத்தகம் 27 ஆண்டு காலம் என்னுடைய பயணத்தை பதிவு செய்திருக்கிறது. 97ஆம் ஆண்டு நான் கவிதைகளூடாக என்னுடைய பயணத்தை ஆரம்பித்தேன். அதே போன்று ஊடகத்துறை, இலக்கியத்துறை, சினிமா துறை இன்று என்னுடைய பயணங்களை இந்த புத்தகத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன். அமேசான் கிண்டலில் இந்த புத்தகத்தை உலக அளவில் இருக்கின்ற பலரும் வாங்கக்கூடிய அளவுக்கு இது உருவாக்கப்பட்டு வெளியாக இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் விரும்புகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? ஆமாம். சரி, அதே போல அஸ்மின் அவர்கள் பாடலாசிரியர் போத்துவில் அஸ்மின் அவர்களுடைய பயோகிராபியை மிக அழகாக எடுத்து இயம்புகின்ற வகையில் இந்த போத்துவில் அஸ்மின் என்கின்ற இந்த புத்தகம் இப்பொழுது அமேசான் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் தொடர்பாக ஒரு 2 வரிகள் நீங்கள் எழுதியிருந்தீர்கள், அதை பற்றியும் பேசுவோம். அந்த அவருடைய முதல் இரங்கல் பாடல் நான் எழுதியிருந்தேன். வருசன் அவர்கள் இசையமைத்திருந்தார். அவருடைய சமாதியிலே 2 மாதங்கள் 24 மணி நேரமும் அந்த பாடல் ஒலித்தது. இப்பொழுது கூட அதிமுகவினுடைய அரசியல் செயற்பாடுகளாக இருக்கட்டும் அல்லது அவருடைய நினைவு தினமாக இருக்கட்டும், அந்த நேரங்களில் கூட பாடல் ஒளிபரப்பப்படுகிறது. முக்கியமான விடயம். அதே போன்று அந்த பாடலை கேட்டு தமிழகமே அழுதது என்று சொல்லலாம். போயஸ் கார்டனுக்கு அழைத்து, போயஸ் கார்டனிலே இருக்கிற வேதா இல்லம், ஜெயலலிதா அவருடைய வீடு, அதுக்கு அவருடைய அழைத்து சசிகலா அவர்கள் அந்த பாடலுக்காக என்னை கௌரவப்படுத்தினார். தப்பெல்லாம் தப்பை இல்லை பாடலுக்கு பிறகு தமிழகத்திலே எனக்கு மிகுந்த ஒரு வரவேற்பை, ஒரு அடையாளத்தை கொடுத்த பாடல் வானை இடிந்ததம்மா என்ற ஜெயலலிதா அவர்களுக்கு எழுதிய பாடலாகும். இலங்கையிலிருந்து தமிழகத்தில் நம்மில் ஒருவர் புகழ் பெறுகிறார் என்று நாங்கள் கேட்கின்ற பொழுது இனிமையாக இருந்தாலும் சில நேரங்களில் இலகுவாக இருந்தாலும் அது யதார்த்தத்தில் அவ்வளவு இலகுவான ஒரு விடயம் கிடையாது. கற்பனை எப்படி யதார்த்தமானது? பல வாசிப்பு, பல தேடல், சின்ன வயதிலிருந்து இந்த வாசிப்பு தான் என்னை ஒரு சிறந்த எழுத்தாளனாக, படைப்பாளியனாக மாற்றி இருக்கும் என்று நம்புகின்றேன். எனவே நாம் ஒரு சாதாரண விடயத்தை கூட நான் சாதாரணமாக நினைப்பதில்லை. பல்வேறு முயற்சிகளூடாகத்தான் இந்த வெற்றி, இந்த அடைவு சாத்தியமாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. சரி, இன்றைய எங்களுடைய நேர்காணலுக்கான நேரம் மிக மிக குறுகியதாக அமைந்துவிட்டது. இருந்தாலும் இனி வருகின்ற நாட்களில் நாங்கள் பல வெற்றிகளோடும் விருதுகளோடும் நாங்கள் பல நேர்காணலை நாங்கள் சந்திப்போம். இந்த தருணத்தில் நாளைய தினம் நீங்கள் புதிய பாடலை வெளியிட காத்திருக்கின்றீர்கள். அதுபோல் எதிர்வருகின்ற 16ஆம் தேதி குவைத் நாட்டில் உங்களுக்கான ஒரு பட்டம் வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கின்றது. ஆகிய இத்தகைய சுப முகூர்த்தத்தில் நம்முடைய இலங்கை வாழ் மக்களுக்காக நீங்கள் சொல்ல விரும்புகின்ற விடயத்தை சுருக்கமாக எதிர்பார்க்கிறோம். வாசிக்கப்படுவாய், எழுதப்படுவாய். மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மற்றும் ஒரு நாளிலே சந்திப்போம். இன்னும் பல வெற்றிகளோடு, இன்னும் பல வளர்ச்சிகளோடு உங்களை நேர்காண நேத்ராவும் காத்திருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. இந்த சிறப்பான நேர்காணலை தொகுத்து வழங்கிய ஜெயமன் ஆகியவங்களுக்கும், நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கோனிஸ் அவர்களுக்கும், அதே போன்று இந்த நேத்ரா தொலைக்காட்சியினுடைய CEO
சிங்கள சினிமாவின் நட்சத்திர பாடலாசிரியர் நிலாரம் காசிம் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி, வணக்கம். இந்த அளவோடு இன்றைய செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய அதிதி பாடலாசிரியர் போத்துவேல் அஸ்மின் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளை நேத்ராவின் நேயர்கள் சார்பாக தெரிவித்து நாங்களும் விடைபெறுகிறோம். வணக்கம்.